விடுகதை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்கக் கூடாதே போயிற்று. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவனுடைய வஸ்திரங்களில் உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண்சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோட சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். சிம்சோனுடைய திருமண விருந்தை பற்றியும் விருந்தின் போது நடைபெற்ற சம்பவங்களை பற்றியும் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. திருமண விருந்து சிம்சோனுக்கு சந்தோஷமாய் இருந்தாலும் அவர் பெலிஸ்தர் மீது கோபப்படுவதற்கு இந்த திருமண விருந்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் காரணமாய் இருக்கிறது. பூர்வ காலத்து பழக்கத்தின்படி திருமண விருந்து 7 நாள் தொடர்ச்சியாய் நடப்பது வழக்கம். சிம்சோனுடைய தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்கிறார். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். திருமண விருந்துகளில் கலந்து கொள்ளலாம், இதில் தவறு ஒன்றும் இல்லை. மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் போகலாம். திருமண விருந்துகளில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மறைமுகமான கண்ணிகள் ஏதாவது வைக்கப்பட்டிருந்தால் நாம் அதற்கு கவனமாய் விலக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லவர்களோடு சவகாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நன்மை தீமைகளில் பங்கு பெற வேண்டும். பூர்வ காலத்து விவாகம் சம்பந்தமான காரியங்களை பற்றி யூதருடைய சரித்திர ஆகமங்களில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மணவாளனுடைய வீட்டில் இருந்து விவாகம் சம்பந்தமான பேச்சு ஆரம்பமாகும். சில சமயங்களில் மணவாட்டியின் வீட்டில் இருந்தும் விவாக பேச்சு ஆரம்பமாகலாம். ஆதிகாலத்து விவாகங்களில் மார்க்க சடங்குகள் நடைபெற்றதற்கு சான்றுகள் இல்லை. வரதட்சணை சம்பந்தமான காரியங்களையும் மற்றும் திருமண ஒழுங்குகளையும் பேசி முடித்த பின்பு மணப்பெண்ணை மணவாளனுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்வது வழக்கம். அங்கு அவள் திருமண நாள் வரும் வரையிலும் தங்கியிருக்க வேண்டும். ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாயின் கூடாரத்திற்கு அழைத்து வந்தான். அங்கு அவர்கள் கணவனும் மனைவியும் ஆனார்கள். பல மனைவிகள் விவாகத்தில் ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனியாக கூடாரம் இருக்கும். இதற்கு பின்பு நடைபெற்ற விவாகங்கள் பண்டிகை போல கொண்டாடப்பட்டன. விவாகம் சம்பந்தமான பேச்சுக்களில் கல்யாண விருந்துகளை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பதையும் பேசி முடித்து விடுவார்கள். 1 வருஷமாக விவாக காரியங்கள் நடைபெற்றன. கல்யாண விருந்துகள் 7 நாட்களுக்கு நடைபெறும். கல்யாணத்தின் போது ஊர்வலங்களும் கேளிக்கைகளும் இருக்கும்.
புதிய ஏற்பாட்டு காலத்தில் மணவாளனுக்கு தோழர்கள் இருப்பார்கள். மணவாட்டிக்கு கல்யாணம் நிகழ்ச்சிகளில் உதவி புரிவதற்கு கன்னிகைகள் தோழியராக இருப்பார்கள். சிம்சோன் தன்னுடைய பெண்சாதியின் வீட்டில் விருந்து செய்யும் போது அவருடைய பெண்சாதியின் குடும்பத்தார் 30 தோழரை அங்கே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வாலிபர் இவ்வாறு செய்வது அக்காலத்து வழக்கமாயிருக்கிறது. இந்த தோழர்கள் திருமணத்தின் போதும் அதைத் தொடர்ந்து நடைபெறும் திருமண விருந்தின் போதும் சிம்சோனோடு கூடவே இருக்கிறார்கள். இவர்கள் மாப்பிள்ளை தோழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிம்சோன் தன்னுடைய பெண்சாதியின் வீட்டில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் 30 தோழரும் அவரோடு கூடவே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் சிம்சோனுக்கு உண்மையான தோழர்களா அல்லது சிம்சோனை வேவு பார்ப்பதற்காக பெலிஸ்தரால் அனுப்பப்பட்டவர்களா என்று சந்தேகம் உண்டாகிறது. சிம்சோனுடைய தோழர்கள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் சிம்சோனோடு கூட திம்னாத்திற்கு வரவில்லை. இவர்கள் பெலிஸ்தர்கள். பெலிஸ்தரின் வாலிபர்கள் சிம்சோனை கண்டபோது சிம்சோனோட கூட இருக்கும்படி 30 தோழரை சிம்சோனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சிம்சோனும் தன்னுடைய தோழரோடு ஐக்கியமாய் இருக்கிறார். அவர்களோடு அந்யோன்யமாக பழகுகிறார். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்து உண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். திருமண விருந்து 7 நாட்களுக்கு நடைபெறும். சிம்சோனின் தோழர் இந்த விடுகதையை அவர்கள் விருந்து உண்கிற 7 நாட்களுக்குள்ளே கண்டுபிடித்து விடுவிக்க வேண்டும். பூர்வ காலத்து திருமண விருந்துகளில் இதுபோன்ற விடுகதைகளை சொல்லுவதும் அவற்றை விடுவிப்பவர்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பதும் வழக்கமாயிருந்தது. சிம்சோன் சொன்ன விடுகதை அவர் சொந்தமாக யோசித்து சொன்னது. தன்னுடைய ஜீவியத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சிம்சோன் இங்கு ஒரு விடுகதையாக சொல்லுகிறார். சிம்சோனின் பெற்றோரோ அல்லது அவருடைய ஊரின் மூப்பர்களோ இந்த விடுகதையை அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தான் சொல்லுகிற விடுகதையை தன்னுடைய தோழர் விடுவித்தால் சிம்சோன் அவர்களுக்கு வெகுமதி கொடுப்பதாக சொல்லுகிறார். அவர்கள் அதை விடுவிக்காதே போனால் அவர்கள் தனக்கு வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று சிம்சோன் சொல்லுகிறார். சிம்சோன் தன் தோழர்களை நோக்கி, அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்று சொல்லுகிறார்கள். சிம்சோன் சொன்ன விடுகதை இதுதான். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று சிம்சோன் தன் விடுகதையை சொல்லுகிறார். அந்த விடுகதையை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. சிம்சோன் சொன்ன விடுகதையை ஆதாரமாக வைத்து தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளுக்கும் வழி நடத்துதலுக்கும் கிருபைக்கும் விளக்கம் சொல்லலாம். கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையை நன்மையாக மாற்றுகிறார். விசுவாசிகளுக்கும் சபைக்கும் சத்துருவாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் சிநேகிதராக மாறுகிறார்கள். சபையை அழிக்க நினைத்தவர்கள் அதற்கு ஆதரவாக உதவி செய்கிறார்கள். கர்த்தரை சபித்தவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். இவை எல்லாமே கர்த்தருடைய கிருபையான வழி நடத்துதல்கள். சிம்சோன் சொன்ன பிரகாரம் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் கர்த்தருடைய கிருபையினால் வருகிறது. சிம்சோன் சொன்ன விடுகதையை அவருடைய தோழர்களால் விடுவிக்க முடியவில்லை. திருமண விருந்து 7 நாட்கள் நடைபெறுகிறது. சிம்சோன் விருந்தின் முதலாம் நாளிலே தன் தோழருக்கு இந்த விடுகதையை சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் விடுகதையை விடுவிப்பதற்கு 3 நாள் முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனாலும் சிம்சோன் சொன்ன விடுகதையை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. விடுகதையை விடுவிப்பதற்கு சிம்சோன் அவர்களுக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். 3 நாள் முடிந்து போனதினால் இன்னும் 4 நாட்கள் மாத்திரமே மீதமாய் இருக்கிறது. சிம்சோனின் தோழர்கள் அவருடைய பெண்சாதியை மிரட்டுகிறார்கள். 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு. இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்கு உள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர்கள் மனிதநேயம் இல்லாதவர்களாயும் மிருக குணம் உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். சிம்சோனின் பெண்சாதியை அந்த ஊர் வாலிபர்கள் ஏமாற்றுகிறார்கள். தங்கள் சொற்படி கேட்காவிட்டால் அவர்களை குடும்பத்தோடு சுட்டெரித்து விடுவதாக மிரட்டுகிறார்கள். சிம்சோனின் பெண்சாதி
அவர்களுடைய மிரட்டலுக்கு பணிகிறாள். ஆனாலும் அவளால் தன்னையோ தன் குடும்பத்தாரையோ காப்பாற்ற இயலவில்லை. சிம்சோன் செய்த மற்றொரு காரியத்திற்காக இவர்களை குடும்பத்தோடு எரித்து விடுகிறார்கள். இவள் சிம்சோனுக்கு உண்மை உள்ளவளாக இருந்திருந்தால் ஒருவேளை அவன் இவளையும் இவளுடைய வீட்டாரையும் பாதுகாத்திருப்பான். சிம்சோனுடைய தோழர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு சிம்சோனின் மனைவி பயப்படுகிறாள். அவளுக்குள்ளே மரண பயம் வந்துவிடுகிறது. அந்த விடுகதையின் ரகசியத்தை தன் புருஷனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். அப்பொழுது சிம்சோனின் பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்று கேட்கிறாள். சிம்சோனிடமிருந்து ரகசியத்தை பெறுவதற்காக அவனுடைய பெண்சாதி அவனிடம் நடிக்கிறாள். தன்னை நேசியாமல் பகைப்பதாக கூறுகிறாள். சிம்சோன் வாழ்வில் அவன் தாயாரை தவிர மேலும் 3 ஸ்திரீகள் இடம் பெறுகிறார்கள். இம்மூவருமே வேசிகளும் அவனை ஏமாற்றுகிறவர்களும் ஆனவர்கள். சிம்சோனின் தாய் மட்டுமே அவனை உண்மையாய் பாதுகாத்து பராமரித்து வளர்த்தவள். சிம்சோன் விடுகதையின் அர்த்தத்தை தன் பெண்சாதிக்கு உடனே சொல்லிவிடவில்லை. சிம்சோன் அவளிடம், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்று சொல்லுகிறார். இந்த சம்பவம் 7ஆம் நாளிலே நடைபெறுகிறது. இது திருமண விருந்தின் 7ஆம் நாளிலா அல்லது வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலா என்பது பற்றி வேத பண்டிதர்கள் வேறுபட்ட கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த சம்பவம் திருமண விருந்தின் 4ஆம் நாளில் நடைபெற்றது என்பது வேத பண்டிதர்களின் பொதுவான கருத்தாகும். சிம்சோனின் தோழர்களால் 3 நாள் மட்டும் அந்த விடுகதையை விடுவிக்க கூடாமல் போயிற்று. அவர்கள் 4ஆம் நாளிலே சிம்சோனின் பெண்சாதியிடம் இது பற்றி கேட்கிறார்கள். அவளும் காலதாமதம் பண்ணாமல் விருந்தின் 4ஆம் நாளிலே சிம்சோனிடத்தில் அவருடைய விடுகதையை பற்றி கேட்கிறாள். சிம்சோனின் மனைவி சாசகக்காரியாய் இருக்கிறாள். திருமண விருந்து நடைபெறும் காலத்தில் புருஷனும் மனைவியும் சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆனால் சிம்சோனின் மனைவியோ அவருக்கு முன்பாக அழுகிறாள். தான் நினைத்ததை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்து சிம்சோனுக்கு முன்பாக பசப்புகிறாள். சிம்சோனின் மனைவி தனக்கு முன்பாக அழுதாலும் சிம்சோன் அந்த விடுகதையை அவளுக்கு உடனே விடுவித்து விடவில்லை. அதை விடுவிக்க மறுத்து விடுகிறார். ஆனால் சிம்சோனின் மனைவியோ தான் நினைத்ததை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று தீர்மானமாய் இருக்கிறாள். விருந்து உண்கிற 7 நாளும் அவள் சிம்சோன் முன்பாக அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் சிம்சோனை தொடர்ந்து அலட்டிக் கொண்டே இருக்கிறாள். இதனால் சந்தோஷமாக இருக்க வேண்டிய திருமண வீடு சிம்சோனுடைய பெண்சாதியின் அழுகையினால் துக்க வீடு போல இருக்கிறது. சிம்சோனின் விடுகதைக்கு அந்த ஊர் வாலிபர்களால் 7 நாட்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவரையிலும் அவர்கள் சிம்சோனுடைய மனைவியின் வீட்டாருக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. 7 நாட்களாக்க விடுகதைக்கு விடை காண வேண்டும் என்று சிம்சோனின் பெண்சாதி முயற்சி பண்ணுகிறாள். 7ஆம் நாளில் அவளுடைய பிரச்சனை முற்றிற்று. ஆகையினால் அன்று அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தாள். செப்தூஜின் பதிப்பில் 7ஆம் நாளில் என்பதற்கு பதிலாக 4ஆம் நாளில் என்று இருக்கிறது. நியாயாதிபதி 14 வசனத்தில் அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று என்று உள்ளது. 4ஆம் நாளில் என்னும் வாக்கியம் இதோடு ஒத்து போகிறது. இந்த புஸ்தகத்தை பிரதியெடுத்து எழுதியவர்கள் 4ஆம் நாள் என்பதற்கு பதிலாக 7ஆம் நாள் என்று தவறுதலாக எழுதியிருக்க வேண்டும். சிம்சோனும் தன் பெண்சாதியிடம் தான் விடுகதையின் ரகசியத்தை மறைத்து பார்க்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவள் ஒவ்வொரு நாளும் சிம்சோனுக்கு முன்பாக அழுது கொண்டும் அலட்டிக் கொண்டும் இருந்தபடியினால் சிம்சோன் தன்னுடைய விடுகதையை அவளுக்கு விடுவிக்கிறார். சிம்சோன் தன் பெண்ஜாதியிடம் தன்னுடைய விடுகதையை விடுவிக்கும் முன்பாக இந்த ரகசியத்தை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருப்பார். அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பாள். ஆனால் சிம்சோனின் மனைவி தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவளாய் இல்லை. அவள் உடனே தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவிக்கிறாள். விடுகதையை விடுவிக்காவிட்டால் பெலிஸ்தர்கள் சிம்சோனின் மனைவியையும் அவருடைய தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். ஒருவேளை சிம்சோனின் மனைவி அதற்கு பயந்து சிம்சோன் சொன்ன விடுகதையை தன் ஜனங்களுக்கு விடுவித்திருக்கலாம். அல்லது பெலிஸ்தர்கள் சிம்சோனின் மனைவிக்கு பெரிய வெகுமதி கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். சிம்சோனின் மனைவி பெலிஸ்தரின் அச்சுறுத்துதலுக்கு பயந்தோ அல்லது அவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டோ
தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவிக்கிறாள். அவள் தன் புருஷனுக்கு உண்மையாயிராமல் ஊராருக்கு உண்மையாயிருக்கிறாள். சிங்கத்தை விட பலமுள்ள மிருகம் வேறு ஒன்றுமில்லை. தேனை விட மதுரமான போஜனமும் வேறு எதுவும் இல்லை. என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டில் இருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். நீதிமொழிகள் 24:13. 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் சிம்சோனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்று சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர்கள் தான் சொன்ன விடுகதையை விடுவித்து விட்டார்கள் என்று சிம்சோனும் அங்கீகரிக்கிறார். சிம்சோன் அவர்களுக்கு சொன்ன பிரகாரம் 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும். தான் சொன்ன விடுகதையை தன்னுடைய தோழர்களின் சுய முயற்சியினாலோ அல்லது சுய புத்தியினாலோ விடுவிக்க முடியாது என்பது சிம்சோனுக்கு தெரியும். சிம்சோனின் தோழர் அவருடைய பெண்சாதியின் உதவியினால் இந்த விடுகதையின் ரகசியத்தை அறிந்து கொள்கிறார்கள். பெலிஸ்தரின் மாய்மாலமும் வஞ்சகமும் சிம்சோனுக்கு தெரிந்திருக்கிறது. சிம்சோன் அவர்களிடம், நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்று சொல்லுகிறார். கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என்னும் வாக்கியம் விசுவாசமில்லாமல் ஏமாற்றுத்தனம் பண்ணுதல் என்று பொருள்படும் எபிரேய வழக்குச் சொல்லாகும். பெலிஸ்தர்கள் சிம்சோனின் மனைவியை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சிம்சோனின் பெண்சாதி அவருக்கு கிடாரியை போல இருக்கிறாள். பெலிஸ்தர்கள் தங்களுடைய சுய புத்தியை நம்பாமல் சிம்சோனுடைய பெண்சாதியின் உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். சிம்சோனுடைய பெண்சாதி அவருடைய கிடாரியாய் இருந்தாலும் பெலிஸ்தர்கள் அவளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுகதையை விடுவிக்கிறார்கள். சாத்தானும் நம்மை சோதிக்கிறான். நம்மிடத்தில் காணப்படுகிற பாவ சுபாவங்களை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். நம்முடைய பாவ சுபாவங்கள் கிடாரியைப் போல இருக்கிறது. நம்முடைய பாவ சுபாவங்களை பயன்படுத்தாமல் சாத்தானால் நமக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய பாவ சுபாவமே நம்முடைய அழிவுக்கு காரணமாயிருக்கிறது. சிம்சோனுக்கு பெலிஸ்தர் மீது கோபம் உண்டாகிறது. பெலிஸ்தர்கள் சிம்சோனின் விடுகதையை விடுவிப்பதினால் சிம்சோன் தான் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும். சிம்சோனோ இந்த வெகுமதிகளை தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுக்காமல் பெலிஸ்தரை கொள்ளையிட்டு அந்த கொள்ளை பொருளிலிருந்து இந்த வெகுமதிகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்குகிறார். சிம்சோன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுக்கிறார். அஸ்கலோன் பெலிஸ்தருடைய தேசத்திற்குள் 30 மைல் உள்ளே இருக்கிறது. சிம்சோன் அஸ்கலோனுக்கு போனது மிகவும் வீரமான செயலாகும். அங்கு அவன் 30 பேரை கொன்று தான் பட்ட கடனை அடைத்தான். சிம்சோன் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒருத்தியை திருமணம் செய்தார். இதனால் அவருக்கு பெலிஸ்தரோடு புதிய உறவும் புதிய நெருக்கமும் உண்டாயிற்று. கர்த்தரோ இந்த புதிய உறவை முறித்து போடுவதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறார். தன்னுடைய தோழர் தனக்கு தீங்கு செய்து விட்டார்கள் என்பதையும் தன்னுடைய மனைவி தன்னை வஞ்சித்து விட்டாள் என்பதையும் சிம்சோன் அறிந்து கொள்கிறார். இதனால் அவருக்கு பெலிஸ்தர் மீது கோபம் மூழுகிறது. சிம்சோன் தன்னுடைய விடுகதையை விடுவித்த தோழருக்கு தான் கொடுக்க வேண்டிய மாற்று வஸ்திரங்களை கொடுத்துவிட்டு கோபம் மூண்டவராய் திம்னாத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு போய்விடுகிறார். சிம்சோனை போலவே நாமும் இந்த பிரபஞ்சத்தில் வஞ்சகர்களையும் நன்றி இல்லாதவர்களையும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நமக்கு தீங்கு செய்கிறவர்களையும் சந்திக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வரையிலும் சத்துருக்கள் மூலமாய் நமக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் நம்முடைய பரலோக பிதாவின் வீட்டிலே நமக்கு ஆறுதலும் அமைதியும் உண்டு. சிம்சோன் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போனது போல நாமும் நம்முடைய பரலோக பிதாவின் வீட்டிற்கு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் திரும்பி போக வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நமக்கு ஆறுதலும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தில் வழியிலே நமக்கு பல சோதனைகள் பல தடைகள் இருந்தாலும் இவையெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி போவதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய சமூகத்திற்கு போகும்போது நமக்கு ஆறுதலும் இளைப்பாறுதலும் உண்டு. சிம்சோனின் பெண்சாதியும் அவருக்கு உண்மை உள்ளவளாய் இல்லை. சிம்சோனின் மாமனாரும் அவரை வஞ்சிக்கிறார்.
சிம்சோனின் பெண்சாதியோ வென்றால் அவருடைய தோழரில் அவரோடு சிநேகமாய் இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறாள். சிம்சோனின் மனைவியாயிருந்தவள் வேறொருவனின் மனைவியாகிறாள். சிம்சோன் பெலிஸ்தரின் ஒரு குமாரத்தியை விவாகம் பண்ணினார். ஆனால் இப்போதோ சிம்சோன் அவளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார். கர்த்தருடைய செயலினால் சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாயிற்று.